மாஸ்டர் ஜெய்பீம், விக்ரம், லியோ அண்ட் கூலி அப்படின்னு நம்ம நோட்டபிள் சினிமாவில் இருக்கக்கூடிய மூவிஸ் எல்லாமே எடிட் பண்ண நம்மளுடைய எடிட்டர் பிலோமின் ராஜ் அவர்களை அன்போடு இப்போ மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நாங்களாம் சேர்ந்து ஒரு பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற ப்ரெஸ் அண்ட் மீடியா தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அண்ட் தேங்க்ஸ் டு லலித் சார் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ எவ்ரி ஒன். நன்றி சார். முக்கியமான ஒருத்தர் தான் வந்து மேடைக்கு அழைக்க போகிறோம். தமிழ் சினிமாவில் குவாலிட்டி, ஸ்கேல் அண்ட் ஸ்ட்ராங் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் பேனர் அப்படின்னா அது டெஃபினெட்லி இட் இஸ் அ 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ தான். அந்த பேனரோடைய விஷ்ணுரி ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய மிஸ்டர் லலித் குமார் சாரை இப்பொழுது அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வித் a huge round of applause, ladies and gentlemen. Let's welcome லலித் குமார் சார் onto the stage, please. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து சுப்பிரமணியனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவர்கிட்ட பேசாமல் இருந்தேன். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஈவெண்ட் வச்சுருக்கேன், நீங்கள் வரணுன்னு. நான் வராமையே நீ ஈவெண்ட் நடத்துவேன்னு கேட்டார். கண்டிப்பாக வந்துடணும்னு சொன்னேன். இன்றைக்கி அண்ணா வந்துட்டார். இந்த ஈவெண்ட்டுக்கோசரம் மட்டும்தான் வந்திருக்காரு, என்னால் தெரியும். ரொம்ப நன்றிண்ணே. இன்றைக்கி இந்த அஃபெக்ஷன் இன்றைக்கி உங்களோட இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்இசி சாரை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே சுப்பிரமணியன் தான். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி லலித்னு ஒருத்தன் இருக்கான், அவன் நம்பி என்ன பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தான் போய் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரோட நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணேன். மண்டபத்துக்கிட்ட லீஸ் கொடுத்தாங்க, மண்டபம் நடத்தினேன். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நான் இருந்தேன். சார் என்றைக்கும் இதே மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார் செல்லமணிண்ண என்றைக்குமே அவர் வந்து என்னை இன்ன வரைக்கும் லலித்தின் பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. அவர் மாஸ்டர் மட்டும்தான் கூப்பிடுவார். ஏன் அப்படின்னா, மாஸ்டர் ரிலீஸ்க்கு முன்னாடி லாக்டவுன் ஆரம்பிக்க போகும்போது ஃபஸ்ட்டு பெப்சிக்கு போய் 10 லட்ச ரூபா டொனேஷன் நான் கொடுத்தேன். அதுலேருந்து என்னமோ தெரில, எப்போவுமே மாஸ்டர் தான் கூப்பிடுறோலையே பேர் சொல்லி கூட கூப்பிட்டதில்லை. நல்லதுக்கிட்ட எல்லாத்துக்குமே அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். அவர் ஒவ்வொன்றுக்கும் ஐடியா பண்ணுவார். சரி மாஸ்டர்னு நான் சொல்லுவார். இதுக்கு மேலே அவர் பேசுனது எதுவுமே இல்லை. சார் தானே சில டைட்டில் வந்து டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பேன். ஏப்பா இப்படி பண்ணுற, இது சரி வராது, நல்ல டைட்டிலாக பாருன்னு சொல்லுவார். அந்த கைடன்ஸ் வந்து என்றைக்கு இருக்குங்கிறனால தான் தானனை கூப்பிட்டு இன்றைக்கி கூட வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வெற்றி சார் ஃபஸ்ட்டு அக்ஷயை கூட்டிகிட்டு உங்கள் ஆஃபீஸ் தான் நான் வந்தேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன கதை கண்டிப்பாக பண்ணுவேன். அது உங்களோட பயோபிக்காக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த பயோபிக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் விஷயம். அதனால் கண்டிப்பாக அக்ஷய் வந்து அந்த பயோபிக்கு பண்ணுவாப்புல கண்டிப்பாக. ரஞ்சித் சார், நான் வந்து ரைட்டர் டைரக்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகும்போது முதல்ல ஆஃபீஸ்க்கு வந்தீங்க. எங்கிட்ட இருக்கிற அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் சான்ஸ் தரேன்னு சொன்னீங்க. அவரும் நிறையா ஹீரோ போய் பார்த்து கதை சொன்னார். எதுவும் செட் ஆகலை. நானே அந்த டைரக்டர் கூப்பிட்டு வேற எங்கேயாவது சான்ஸ் பாருங்கன்னு சொல்லி NOC கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். அதெல்லாம் வந்து இன்றைக்கும் ஒரு நல்ல டைரக்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வெற்றி சார் ஒரு டைரக்டர் தான் அந்த படத்தை பண்ணுவார்னு சொல்லி நானே எதிர்பார்க்கவே இல்லை. சிறை வந்து ஆரம்பித்தது வந்து தமிழுக்கு ஃபோன் பண்ண ஒரு நாள் ஃபோன் பண்ணி, தமிழ் உங்களை பார்க்கணும், எப்போ வரீங்க, எப்போ வந்து பார்க்கலாம் நான் கேட்டேன். சார் நானே வரேன் சார், நீங்கள் சார் வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நேராக வந்தார். வந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 1 hour பேசிகிட்டு இருந்துட்டு, ஸோ ஒரு லைன் இருக்குது சொல்கிறேன் கேட்குறீங்களா சார்னாரு. சொல்லுங்கள் சார் தமிழ்னு சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் சொல்கிறேன் சார்னு சொன்னார். வேணா அது 40 நிமிஷம் கதையாக மாறிச்சு. 40 நிமிஷம் சொல்லிவிட்டு நான் சொன்னேன், எப்படி சார் இருக்குன்னு கேட்டார். பையன் ஃபஸ்ட்டு படம் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். சரி உங்களோட கால்னாரு. இல்லை இந்த படம் தான் பண்ணணும் அப்படின்னு. சார் எல்லா அப்பாவும் ஒரு ஹீரோவாக ஆக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் சார் இந்த கதையை நடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு. நான் வெற்றி சாரோட படம் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணணும். கார்த்திக் சார் எப்படி வந்து பருத்திவீரனில் பண்ணாரோ அந்த மாதிரி பையனை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு. ஸோ உண்மையால் நீ சொல்கிறீங்களான்னு கேட்டார். ஆமாம் தமிழ் அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. தமிழ் உடனே முடிவு பண்ணி கதையை ஃபைனல் பண்ணணும். யார் டைரக்டர் போகலான்னு சொல்ல போகும்போது தமிழ் வந்து என்னால் பண்ண முடியாது, நான் வந்து இன்னொரு கம்பெனியில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்போது அப்போ தான் வந்து செலக்ட் பண்ணது சுரேஷ் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் வெற்றி சட்டை சொன்னோம்.
சுரேஷ் வச்சு பண்ணலாமான்னு சொல்லி கேட்டோம். பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் சுரேஷ் உள்ள வந்தார். இதுக்கப்புறம் ஹீரோ யார் போகலான்னு சொல்லும்போது தமிழ் ஒரே ஆப்ஷன் விக்ரம் சார் மட்டும்தான், விக்ரம் பிரபு மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து ஆரம்பித்த படம் தான் இந்த படம். ஒன்று செட்டில் ஆகும்போது எடிட் அப்படிங்கும்போது நோ டவுட்டு ஃபிலோ மட்டும்தான். ஏன்னா ஃபிலோ இந்த படத்தை வந்து தோளில் சுமந்துருக்காப்புல, கொஞ்சம் கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க ஃபிலோ. அப்புறம் அக்ஷய்க்கு பண்ண போகும்போது கேஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஆக்டர் வந்து டைரக்டர் வந்து வந்தாப்புல சூரி சார் வந்து அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் இன்னும் அக்ஷய் பண்ணியிருக்கான் அப்படி தான் நான் சொல்ல முடியும். அப்படியே ஒவ்வொரு டெக்னீஷியனாக பார்க்கும்போது மியூசிக் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிலோட்டே விட்டுட்டேன். ஃபிலோ பார்த்துக்குங்க அப்படின்னா, நீங்கள் எதுலையும் தலையிடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படில. இந்த படத்தை மொத்தமாக 100க்கு நிப்பாட்டது ஃபிலோ அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் மாதேஷ் கேமரா அப்படி பார்த்தீங்கன்னா என் டீம்லேருந்து அருண் மணி, அருணோடது பயங்கர இது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் லைன் பை லைன் இந்த டைலாக் ஃபைனல் பண்ணிட்டு வந்தாப்புல. இந்த மாதிரி பண்ணி தான் ஒன்றுன்னா இந்த படத்தை வந்து முடிச்சு கொண்டு வந்தோம். இன்றைக்கி 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் விஜய் சார் மட்டும்தான். இன்றைக்கி விஜய் சார் வந்து அன்றைக்கி மாஸ்டர் கொடுத்தங்காட்டி தான் அது கரெக்டாக அந்த லாக்டவுன் டைமில் போய் சேர்த்துன ஒரு ரீசன் தான் வந்து லியோ ஒன்று பண்ணேன். லியோ பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசுது அப்படின்னா அதுக்கு அவர் மட்டும்தான் காரணம். சார் இன்றைக்கி தான் நான் உங்களுக்கு நன்றி கடன் படுவேன். நான் எப்பவுமே அந்த இது எப்பவுமே இருக்கும் என்கிட்ட. ப்ரெசன்ட் மீடியா, இந்த ப்ரெசன்ட் மீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படத்தை எடுத்துருக்க நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் போய் மக்கள்கிட்ட சேர்த்துறது உங்களோட இதுதான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ வெரி மச். Very much, sir. So, mass commercial hits like Master, Leo, Kathuvakla ரெண்டு காதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா கண்டென்ட் பேஸ்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்டை எடுத்து நீங்கள் படமாக்குனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிகள் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் சார். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மூவி. அடுத்ததாக நம்மளுடைய இன்னைக்கு நிகழ்ச்சியோட விழா நாயகனை இப்பொழுது மேடைக்கு அழைக்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். அனைவருக்கும் என்னோட வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம். தேங்க்யூ ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ராஜெக்டில் இருந்ததுக்கு. இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்தப்போ வந்து ஃபிலோ தான் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் சொன்னார். அதுக்கப்புறம் சுரேஷ் வந்து மீட் பண்ணப்போ எனக்கு ஸ்கிரிப்ட் படித்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சுரேஷ்ட சொன்னேன், நான் இந்த ப்ராஜெக்டில் இருப்பேனா இல்லைன்னு தெரில, ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும், எனக்கு படிக்கிறப்ப எனக்கு அப்படி தான் இருக்குதுன்னு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஏன்னா எனக்கு பர்சனல் நிறைய எக்ஸ்பெக்டர் இருக்கும். அதில் வந்து ஒன்று வந்து நான் ஒரு மெலடி ஜானர் பண்ணுவேன், ஒரு அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ இந்த ஜானர் வந்து ஒரு சேஸ் இருக்கும், ஒரு நிறையா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆனது. ஸோ அதில் என் மேலே கொஞ்சம் டவுட். ஆனால் எனக்கு வந்து ஒரு அந்த டைம் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃபெடப்பான டைம், நிறைய அந்த ஜானலில் பண்ணி வேறு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எல்லா டெக்னீஷியனுக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் இந்த படம் வந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சுரேஷ் ஃபார் தட். அப்புறம் இந்த படத்தில் எப்படி அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இதை உயிர் கொடுத்தது அந்த படத்தில் நடித்தவங்க தான். விக்ரம் பிரபு சார், அப்புறம் அக்ஷய், அப்புறம் ஆனந்தா, அப்புறம் அனீஷ்மா, எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க இந்த படத்தில், நீங்கள் ஒரு முக்கியமான பங்கு வச்சுருக்கீங்க. அப்புறம் என்னோடய மியூசிக் க்ரூ எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ். பர்டிகுலர்லி யுவன் சங்கர் ராஜா சார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு அவர் ஒரு கம்போசர் தாண்டி எனக்கு அந்த இடத்துல ஒரு சிங்கராக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதை வந்து எனக்காக பண்ணி கொடுத்த கண்டினியூஸாக நான் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் சின்மயி மேம், சூரஜ் சந்தோஷ், சத்யபிரகாஷ், பத்மஜா ஸ்ரீனிவாசன், ஆனந்தி ஜோஷி எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்ஸ். என்னுடைய அசிஸ்டண்ட் செபாஸ்டின் சதீஷ், பரத் தனசேகர், திஷான், அப்புறம் பேவான், இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்யூ. யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோ. கார்த்திக் நேத்தா, அப்புறம் சாரதி, இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிசிஸ்ட். கண்டினியூஸாக அவங்க கூட நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஒர்க் பண்ணணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ பிஃபோர் யூ லீவ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, படம் தான் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் என்னை ட்ரைவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஆன் த ஹோல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கதையும் பிடிச்சிருக்கு, படமாக பண்ணும்போது இது நெக்ஸ்ட் லெவல்லாம் போச்சு. படித்ததுக்கப்புறம் இருக்கிறத விட எல்லாமே மாதேஷோட ஒர்க், அப்புறம் ஃபிலோடது எல்லாமே முடிச்சு தான் எனக்கு வந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டாக தான் வந்துச்சு எனக்கு. அதனால தான் எனக்கு ஒர்க் பண்ண பிடிச்சிருந்துச்சு. Okay, once again, thank you very much and all the very best. Once again to come onto the stage, please. சர்ப்ரைஸ் இருக்குது.
அந்த சர்ப்ரைஸ் வந்து வெற்றி சார் தான் ஃபைனலாக சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறேன். அந்த ஈவெண்ட் முடிகிற போது பண்ணிடலான்னு நான் நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி வச்சுக்கோங்க சார். இன்னொரு விஷயம் வந்து அருண் விஷா மறந்துட்டேன். அருண் விஷா வந்து 96 அப்போ வந்து சேதுவோட ஆஃபீஸில் பார்த்துட்டு அப்போ சொன்னேன், என்ன சார் அப்படின்னா நம்ம ரிலீஸ் அப்போ பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் 7 ஸ்ட்ரீமுக்கு வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக வந்தார். வேணா அப்போ சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அம்மா பேரில் இருக்குன்னு சொன்னார். அதை இன்றைக்கி பண்ணி சாந்தி டாக்கீஸ்ன்னு ஆரம்பித்து இன்றைக்கி பெருசாக வந்திருக்கா அப்படின்னா அது பெரிய விஷயம். சுரேஷ், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். இன்றைக்கும் சுரேஷ் புலம்பணுன்னா எங்கிட்ட தான் புலம்புவார். நான் எதாவது புலம்புனாலும் சுரேஷை தான் புலம்புவேன். இன்றைக்கி அது போயிட்டு தான் இருக்கு எப்பவுமே. பார்க்க போறீங்க. அது வந்து ரிவீல் பண்ண போறதும் நம்மளுடைய வெற்றிமாறன் சார் தான். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். பட் பிஃபோர் தட் நம்மளுடைய சிறை படத்தில் நடித்த 2 அழகான கதாநாயகிகளை தான் வந்து இப்போ நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். லெட்ஸ் வெல்கம் அனிஷ்மா அண்ட் ஆனந்தா அனுல்குமார் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். வணக்கம், என் பேர் தான் ஆனந்தா. சிறை மூவி என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறேன்ட்டு. அதுவும் நான் வந்து விக்ரம் பிரபு சாரோட பேராக நடிச்சிருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இந்த வாய்ப்பு தந்தது 7 ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன், அதாவது லலித்குமார் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது, என் ஃபேமிலிக்கும் சினிமாக்கும் எந்த வித சம்மந்தமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக நான் வந்து லாஸ்ட் இயர் தான் ஆடிஷனுக்கு போயிருந்தேன். ஸோ ஆடிஷனுக்கு போய் நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அதில் என்னை செலக்ட் பண்ணது வந்து தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம டைரக்டர் சுரேஷ் சார், வேறு என்னை காஸ்ட் பண்ணது வந்து சூரிய சார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இவ்வளோ ஒரு பெரிய சான்ஸ் இந்த ஒரு மீடியில் இருக்கிறேன், அது கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக உங்களுக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருக்கும் இல்லை? அண்ட் உங்களோட தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இலங்கையிலேருந்து வந்திருக்கீங்களா? நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். என் அம்மா அப்பா இலங்கை தமிழர்கள். ஓகே, லவ்லி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அற்புதமான ஒரு ஃபியூச்சர் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் அனிஷ்மா, ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்கள் மலையாளத்தில் படம் பண்ணியிருக்கீங்கல்ல, மரண மாஸ் அப்படிங்கிற படம், அண்ட் திஸ் இஸ் யோர் டெபியூ இன் தமிழ். டெல் மீ மோர் அபவுட் இட். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே இப்படி நிற்க முடிஞ்சதுக்கு. சின்ன வயசுலேருந்து அவ்வளோ படம் பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன் ஒரு நாள் நடிக்கணும்னு. ஃபைனலி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் சுரேஷ் சார்கிட்ட நன்றி சொல்கிறேன். அவ்வளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணிக்கிறேன் லைஃப்பில். அதுக்கப்புறம் அவ்வளோ வெயிட் பண்ணிவிட்டு சிறை மாதிரி ஒரு மூவியில் நடிக்க முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் விக்ரம் சார், such a wonderful experience working with you sir. And லலித் சார், 7 ஸ்ட்ரீம் ஸ்டுடியோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சூரி சார், நீங்கள் இல்லாமல் இருந்தேன்னா என்னால் கண்டிப்பாக இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்ன, அக்ஷய், ஆனந்தாரு எல்லாரையும். தேங்க்யூ ஸோ மச் சார். மாதே சார், ஃபிலோ சார், இளையண்ணா, வர்ஷினி, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. இப்படி ஒரு மேடையில் நிற்க முடிஞ்சதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் உங்கள் எல்லாரையும் முன்னாடி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, அனிஷ்மா பற்றி ஒரு விஷயம் சொல்லுங்கள். அக்ஷய் பற்றி சொல்லலாம் மறந்துட்டேன். அவ்வளோதான், நீங்கள் சொல்லாமல் போனீங்கன்னா. அக்ஷய், நான் ஃபஸ்ட் படம் தமிழில் ரொம்ப நர்வஸாக இருந்தோம். பிகாஸ் அக்ஷய்னால எனக்கு ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்ட் தந்த ஒரு கம்பேனியன்ஷிப் he gave me. is my க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போது. தேங்க்யூ ஸோ மச் அக்ஷய். இப்போ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் ஆனந்தா, அவங்களுக்கும் எனக்கும் ரிலேட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர் ஆல்சோ. இங்கே இப்படி அவங்கள பார்க்கும்போது எல்லாருக்கும் நன்றி. ஓகே, அக்ஷய்க்கு இது ஒரு டெபியூ மூவி தான், உங்களுக்கும் தமிழில் ஒரு டெபியூ மூவி. எப்படி வந்து ஹெல்ப் பண்ணீங்க அண்ட் அவரும் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வந்து பண்ணார் ஃபார் த ஆக்டிங்? எனக்கும் அக்ஷய்க்கும் ரொம்ப நர்வஸாக இருக்கேன், சாரி. அக்ஷய்க்கும் எனக்கு வந்து ஒரு ஸ்கூலில் போன மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. சூரி சார் வந்து பிரின்சிபல் மாதிரி எங்களை எல்லாமே பண்ண வச்சாங்க, கற்று தந்தாங்க.
சுரேஷ் சார், தமிழ் சார் எல்லாரும் நாங்கள் ஒரு சிவகங்கையெல்லாம் போய் ஒரு வாரம் அங்கேயே தங்கி குக்கிங் எல்லாம் பண்ணி அப்படி இருந்தோம். ஸோ அப்படி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு தந்திருக்காங்க. I'm so happy and grateful to be a part of this movie. Thank you. ஓகே, ஸோ ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸ்டேஷன் மாதிரி இல்லை, சமைச்சா நீங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? அதுக்காக சொன்னேன். இல்லை எனக்கும் குக்கிங் தெரியாது, அப்போ அக்ஷயும் தெரியாது. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து முட்டை பஜ்ஜி என்னமோ பண்ண சொன்னாங்க. ஓகே, இப்போ வந்து நானும் வந்து எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன் குக்கிங். முட்டை பஜ்ஜி பண்றது எல்லாமே பண்ணது, தமிழ் டிஷ்ஷஸ் எல்லாமே எனக்கு நல்லா பண்ணுவேன். ஓகே, அனிஷ்மா பத்தி இன்னொரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன். பொதுவாகவே கேரளத்துல இருந்து ஒரு கதாநாயகி இங்க வரும்பொழுது தமிழ் கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணி பேசுவாங்க. பட் இவங்க தமிழ் படத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழ் எழுதி படிக்கவும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காகவே நல்ல ஒரு கைத்தட்டல்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா தமிழ் நம்மளோட லாங்குவேஜ் மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படி. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஓகே, அண்ட் தேங்க்யூ வெரி மச். ட்ரெய்லர் பார்க்கும்போதே அவ்வளோ யதார்த்தமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் வி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மூவி அஸ் வெல். நன்றி, தேங்க்யூ வெரி மச். இதோட ஒரு கதை, பட் இன்னைக்கு அது வந்து ரியலாக மாறி இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். வி ஹாவ் டு ஹியர் இட் ஃப்ரம் ஹிம், ஹூ இஸ் ஆல்சோ த டைரக்டர் ஆஃப் டானாகாரன். நல்ல ஒரு கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஸ்டோரி ரைட்டர் தமிழ் சார் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். நான் இங்கே நன்றி சொல்ல தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நன்றி வந்து லலித் சாருக்கு. அதுக்கு முன்னால் அந்த நன்றி வந்து ஃபிலோக்கு தான் சொல்லணும். ஃபிலோ ஃபோன் பண்ணி லலித் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் லலித் சார் எங்கிட்ட பேசினாப்புல நான் போனேன். நான் கதை சொல்கிற இதுலலாம் போகல, சும்மா லலித் சாரை பார்த்து பேசுவோம் அப்படின்னு போனேன். போனோடனே லலித் சார் சொன்னார், விசாரணை மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், அவர் பெரிய ப்ரொடியூசர், அவர் பையனை எப்படி வேணாலும் அவர் அறிமுகப்படுத்தலாம். ஒரு ஃபேண்டஸியா அப்படி பண்ணா அவனும் அப்படி தான் சொன்னான் ஒரு இன்டர்வியூவில். நான் ஃபேண்டஸியாக தான் அறிமுகம் பண்ணேன், எங்கள் அப்பா தான் இந்த கதையில் தள்ளி விட்டார் அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லை கண்டென்ட் கதையாக இருக்கணும், வெற்றிமாறன் பண்ணுவார்ல அப்படி ஒரு படம் இருந்ததுன்னா சொல்லுங்க. சொன்னால் எங்கிட்ட கதையாக இல்லை சார், லைனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இந்த இன்ஸ்டண்ட்டாக சொன்னேன். சொல்லி முடிச்ச உடனே சொன்னார், இல்லை தமிழ் இந்த கதை சூப்பராக இருக்குது, இந்த கதையை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அப்படியே ப்ராசஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சுரேஷ் சார் வந்து உள்ளே வந்தார். சுரேஷ் சாரை சொன்ன உடனே அவர் ஓகே பண்ணது வெற்றிமாறன் லேபிள். வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் தான் ஓகே தான் எனக்கு, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சார் உள்ளே வந்துட்டார். நான் சுரேஷ் சாருக்கு வந்து இந்த இடத்துல பயங்கரமான நன்றி சொல்லணும். என்னன்னா, நம்ம எழுதுனதை நம்ம பார்த்து அள வைக்கிறாங்கல்ல, அது பெரிய ஒரு பயங்கரமான வேலை. சுரேஷ் சார் பிச்சுட்டாரு. அடுத்து சூஸ் பண்ண வந்து எங்க ஹீரோ விக்ரம் பிரபு சார். சரி நம்ம போனா சொன்னா கதை கேட்குற ஒரு ஹீரோ இருக்காது, நான் அவர்கிட்ட சொல்றேன் சார் அப்படின்னா, சரி ஓகே தமிழ் எனக்கு ஓகே தான் நீங்க சொல்லுங்கன்னா விக்ரம் பிரபு சார்கிட்ட போய் சொன்னேன். அப்போ சார்ட்டு இன்ஸ்டன்ட் மட்டும் தான் சொன்னேன், ஒரு 40 நிமிஷம் ஒரு இன்ஸ்டன்ட் சொன்னேன். அவர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்புறம் சுரேஷ் சார் போய் கதை சொல்லி வந்தாப்புல. அப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த படம் நிறைய பேர் பார்த்துறீங்க. அந்த 2 பேர்த்தையும் பார்த்த ஒரே ஆள் நான் மட்டும்தான். அந்த 2 பேர் அந்த கதையில் வர 2 பேர்த்த நிஜமா பார்த்தது நான் மட்டும்தான். நான் எப்போ அந்த கதை எழுதும் போதெல்லாம் திருப்பி அந்த முகத்தை ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். இப்போ உண்மையிலேயே எனக்கு வந்து ஹனிஷ்மாவும் இவங்க முகம் தான் அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கு. அவங்க 2 பேரும் மறைஞ்சே போயிட்டாங்கன்ட்டு. நான் தொடர்ச்சியா படம் பார்க்கும்போது இது பார்க்கும்போது திருப்பி இவங்களை பார்த்து அந்த 2 முகமும் எனக்கு மறைஞ்சிருச்சு. இப்போ இவங்க 2 பேர் முகம் மட்டும் தான் என் மனசுல நின்றுகிட்டே இருக்கு. அப்படியா எல்லாரோட உழைப்பு, ஃபிலோமின், மாதேஷ் எப்போதும் எங்கள் குடும்ப கேமராமேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய இந்த படத்தில் வந்து இது பண்ணாப்புல. ஒரு கதையை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணன்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. விசாரணையோட ஒரு நாள் டப்பிங் போயிட்டு வரும்போது சும்மா ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அண்ணன் நான் நின்று பேசிட்டு இருந்தோம். அப்போ என்னடா பண்ணுற, என்ன கதை ஏதோ வச்சிருக்கியாடா அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அண்ணனு சொன்னேன். சொன்ன உடனே சிரிச்சாரு, உன் பலமே போலீஸ் தான்டா, போலீஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கடா நீ, அதுக்குள்ளே ஒரு புதுசு கண்டென்ட் எடுத்து கதையாக பண்ணுறான், அதான்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்போ எழுதின ஆரம்பிச்சு தான் டானாக்காரன். நான் வந்து போலீஸ் ட்ரைனிங்லேருந்து ஒன்று எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த படத்தை கொண்டு வந்தேன். அந்த இதுலேயே தான் இப்போ சிறையும் திருப்பி எழுத ஆரம்பித்தேன். என்ன சொல்கிறது,
அந்த படம் ஃபிலோ எடிட்டில் போட்டு காமிச்சப்போ என் மனைவிட்ட நான் போய் சொன்னேன், அந்த படத்தை நான் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ அழகாக பண்ணியிருக்க முடியாது. நான் பயங்கரமாக லாஜிக் பார்ப்பேன். வெற்றி என்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு லாஜிக் பார்ப்பேன். அவர் எந்த லாஜிக்கும் பார்க்காம ஒரு தேட்ரிக்கல் ஃபிலிமாவா அப்படி ஒரு படம் பண்ணிட்டாப்புல. நேற்று மனைவி சொன்னாங்க, அந்த தேட்டரை விட்டு எந்திரிக்கவே எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னாப்புல. பெரிய வெற்றி படமாக வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள் சார். சுரேஷ் சார் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சதில் எனக்கு பயங்கர சந்தோஷம். சுரேஷ் சார் வந்து எனக்கு சீனியர் வெற்றி அண்ணன்ட்ட. ஆனால் அவர் விசாரணையில் எனக்கு கொடுத்த ஸ்பேஸ் என்ன, வெற்றி அண்ணன்ட்ட சீன் பேப்பர் பிடிக்கிறதுனா ஒரு ஹைராக் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு படத்துலேயே எனக்கு சிமெண்ட் பேப்பர் கொடுத்தாரு. இல்லைங்க அண்ணன் கத்துவாருன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாரு. என்னோட தாட்டில் இருக்கிற சுரேஷ் சார், நான் ஒரு கதை எழுதுனேன்னா நான் பேசுகிற முதல் அவர் தான். அவர்கிட்ட ஒரு 3-4 கதை இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். எங்கிட்ட ஒரு இருக்கிற 4 கதையும் அவருக்கு நல்லா தெரியும். என்னோட சென்ஸில் இருக்கிறவர். அதனால என்னோட சிறப்பாக இந்த படத்தை எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள். நன்றி சார். சார், விக்ரம் பிரபு சார் கூட மறுபடியும் இந்த படத்தில் இணைந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவர் எப்போ எங்கள் ஹீரோ தான் அவர். இதை தனிப்பட்ட முறையில் என்ன சொல்கிறதுக்கு, இந்த படத்தில் வந்து விக்ரம் பிரபு சார் செம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு என்னவோ அது நிறைய இடத்துல வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அது அந்த வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். ஒரு எஸ்கார்டில் என்னோட போலீஸ் லைஃப்பில் நான் வந்து குறைஞ்சது ஒரு 500 எஸ்கார்டு போயிருப்பேன். அந்த திருப்பி பார்க்க எனக்கு வந்து எனக்கு பயங்கரமாக இதாக இருந்துச்சு. நேற்று தேட்டரில் எல்லாரோட படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. எங்கள் ஹீரோ ஓகே சார், எவ்வளோ பேருக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கணும் தெரியல உங்களோட கதையை வந்து படமாக்குறதுக்கு. பட் உங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த கதையை பார்க்கறதுக்கு நாங்கள் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பாக. ஒருவேளை அந்த பையன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரில, படம் பார்த்துட்டு அந்த பையன் வந்தான்னா உங்கள் எல்லாரும் முன்னாலே அவனை அறிமுகப்படுத்திக்கலாம். வாவ், நன்றி சார். அந்த ரியல் பையனை வந்து பார்க்கறதுக்கு லுக்கிங் ஃபார்வர்ட். அப்படி ஒன்று நடந்ததுன்னா ரொம்ப மேஜிக்கலாக தான் இருக்கும். ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் வந்து மேடைக்கு அழைக்க போகிறோம். அதாவது சினிமா வேல்யூஸ், டிசிப்ளின் அண்ட் பேஷன் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுற நம்மளுடைய ப்ரொடியூசர் லலித் குமார் சாரோடைய மகன் இந்த படத்தில் வந்துட்டு நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லணும் எல்லாத்துக்கும். ஸோ ஃபிலோ சாரில் நான் ஆரம்பிக்கிறேன். சார், உங்கள் பையனுக்கு கூட இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப மாதே சார், நீங்களும் உங்கள் டீமும் அப்படி நைட் என்ன சாப்பிடுவீங்கன்னு தெரியல, நைட் ஷூட்லாம் அவ்வளோ எனர்ஜியாக இருப்பீங்க. ஸோ உங்கள் எனர்ஜி தான் ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்டின் பிரபாகர் சார், சார், it was wonderful music I got for my movie, and Yuvan sir's voice and Chinmay ma'am's voice, it was amazing. Thank you. சார், சுரேஷ் சார், எந்த நம்பிக்கையில் என்ன இந்த படம் பண்ண விட்டீங்கன்னு தெரில. பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். ஏன்னா ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்கும், கஷ்டமான ரோலாக இருக்கும்னு சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனால் அந்த மாதிரி நான் ஃபீலே பண்ணல. நான் ஷூட் பண்ணும்போது ஆஸ் அ டீமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க. சார், தமிழ் சார், ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேரை பார்க்குறதுக்கே நான் ஜிம்லாம் போயிட்டு வந்தேன். அது எதுக்கும் பயனே இல்லை இப்போ கடைசியில். சார், விக்ரம் பிரபு சார், என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே உங்களோட தான் நினைக்கிறேன். ஸோ யூ டென்ட் மேக் மீ ஃபீல் நர்வஸ் அட் ஆல். தேங்க்யூ. அண்ட் நிறைய கற்று தந்தீங்க, எப்படி நடிக்கணும்னு கற்று தந்தீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய ஷேர் பண்ணீங்க. சூரிய சார், உங்களை பற்றி இப்போ தான் நான் உண்மையாக பேச போகிறேன்னு நினைக்கிறேன் ஸ்டேஜில். ஃபஸ்ட்டு சூரிய சார் பார்க்கும்போதே பக்குன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் அனிஷ்மாவும் இந்த படத்துக்காக ட்ரைனிங்னு சொல்லிட்டு சிவகங்கை கூட்டிகிட்டு போனாங்க. சரி, ஓகே, போனோடனே ஆக்டிங்னா என்னன்னே தெரியாது. ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாது. அங்கே போயிட்டு பாத்திரம் கழுவு, குக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். நானும் அனிஷ்மாவும் பேசிட்டு இருந்தோம், இவர் ஏன் சும்மா நம்மளை வந்துட்டு எல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்காரு, நடிக்க சொல்லித்தார் சொல்லு. பட் சார், நீங்கள் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. ஸோ ஐ திங்க் வர எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் போகும். ஐ எம் பீங் ஆனஸ்ட் வித் தட். அண்ட் அனிஷ்மா, I can't find a better co-star in my first film than you. அவங்க எப்படின்னா பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப பாசிட்டிவிட்டி ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக சும்மா நடந்து வர சீன் தான் இருக்கும். சும்மா நடந்து வந்தாலே அக்ஷய் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க. நான் சும்மா தான் நடந்து வந்தேன் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி you made me feel comfortable in my first film, and congratulations on your debut film, first Tamil. And Ananda, I saw your footage, it was damn nice. Congratulations. So கடைசியாக ஃபேமிலிக்கு வரேன். அப்பா,
ஆக்சுவலாக எனக்கும் அவருக்கும் சண்டை ஜாஸ்தி வரும். பட் எண்ட் ஆஃப் தி டே நான் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலாக ஷூட்லலாம் வந்துட்டு டைமும் இருக்காது. நானும் கால் பண்ணிட்டு கேட்பேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் கிடச்சனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் அம்மா, வைஷு, விஷ்ணு 3 பேரையும் தான் டார்ச்சர் பண்ணுவேன் வீட்டுக்கு வந்தோடனே எமோஷ்னல் சீன்லாம் பண்ணும்போது. ஸோ தேங்க்யூ. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு. அப்பா அம்மா 2 பேருமே வந்து இண்டஸ்ட்ரியில் லெஜெண்ட்ஸ். நீங்கள் நடிக்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி இன்புட்ஸ் வந்து அவங்க கொடுத்தாங்க? ஆர் வாஸ் இட் அ ப்ரெஷர் ஃபார் யூ? யா, இட் வாஸ் அ ப்ரெஷர். ஆனால் ஐ ஸ்டார்டட் லைக்கிங் தி ப்ராசஸ். ஏன்னா சூரி சாராக இருக்கட்டும், சுரேஷ் சாராக இருக்கட்டும், எல்லோரும் எனக்கு அது ஒரு ஆக்டிங் பண்ணுற மாதிரியே இல்லை, ஒரு பேஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ கேன் ஸ்ட்ராங்லி சே ஐ ஃபவுண்ட் அ பேஷன் ஹியர். ஓகே, ஸோ பிஃபோர் யூ லீவ், டே 1லேருந்து இப்போ வரைக்கும் your unforgettable moment in the movie? அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்னா ஒரு பர்டிகுலரான மூமெண்ட் இருக்குது சார். நம்ம அந்த ஜெயிலுக்கு வெளில ஷூட் பண்ணிட்டுருக்கும் போது நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, ஸோ அவர் ரியலாகவே வந்துட்டு சார்கிட்ட போயிட்டு தம்பி எங்கே பிடிச்சிங்க, ரியலாகவே கைதி மாதிரி இருக்காப்புலன்னு கேட்டாங்க உங்களுக்கு. ஸோ அது ஒரு you all as a character. அப்போ நீங்க வின் பண்ணிட்டீங்கல்ல as a character. ஆமாம், படம் பார்த்துட்டு நீங்களான்னு தான் சொல்லணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாம். முதல் மேடை, முதல் பீஸ். ஸோ அடுத்தது முக்கியமான ஒருத்தரை வந்து அழைக்க போகிறோம். வித் நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் வெல்கம் த கேப்டன் ஆஃப் த ஷிப், டைரக்டர் சுரேஷ் ராஜ்குமாரி சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவரை பற்றி நிறைய பேர் வந்தவங்க எல்லாமே நிறைய பேசினாங்க. ஸோ இப்போ இவர் பேசுறதை கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. என்னுடைய முதல் மேடை, அதனால் ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சிருங்க. இது வந்து சிறை. இதில் நான் நடிகர்களை பற்றி நிறைய பேசணும்னு நினச்சேன். நிறைய நம்பர்ஸ் இருக்குது, சொன்னாக்கா நான் மறந்துடுவேன். கேரக்டர்ஸ் நேம் தான் ஞாபகமாக இருக்குது, பேப்பரம் வச்சிட்டேன். இது வந்து சிறை வந்து உண்மை மனிதர்களை பற்றின கதை. தமிழ் என்கிட்ட முதல்ல சொல்லும்போது இப்படியான ஒரு பேக்ரவுண்ட்குள்ளே இது ஒன்று இருக்குதுன்னு சொன்னார். சரி, அதை நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்போது அது அப்படி விரிஞ்சிருச்சு. சார் அப்பப்போ ஒன்று சொல்லுவார், ஒரு கதை வந்து அதுவாக தானே இது பண்ணிக்கணுவார். அது இந்த கதையில் நடந்தது. எனக்கு டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நடந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் லலித் சார் தமிழ் சொல்லும்போது அவர் வந்து வெற்றி சாரோட அசிஸ்டன்ட்னா எனக்கு ஓகே தான், நீங்கள் யாரை கை காட்டிங்களோ ஓகேன்னாரு. அவர் அதே மாதிரி என்னை நம்பினார். நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். ஃபிலோ, எடிட்டர் ஃபிலோ, அவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான டெக்னீஷியன்ஸ். நீங்கள் என்ன வேணாலும் அவர்கிட்ட சஜஷன் பண்ணலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், சண்டை போடலாம், அந்த மாதிரியான ஒரு ஆள். அதுக்கப்புறம் ஜஸ்டின்ட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம ஃபஸ்ட் படம் டைரக்டர், நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் ஜஸ்டின் அதை பற்றி எதுவும் கவலைப்படல. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், என்ன வேணால் இது பண்ணுங்கள், நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார் ஜஸ்டின். ரொம்ப தேங்க்ஸ் ஜஸ்டின். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ராகவன் வந்து என்னோடய காலேஜ் ஜூனியரு. ரஞ்சித் எனக்கு தெரியும், ஜூனியரு. அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நான் என்ன நினைக்கிறேனோ ராகவன் அது பாட்டு பண்ணிகிட்டே இருப்பார். காசு வருது இல்லை அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டார். ராகவன் வந்து அவர் பாட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் சூரி, எனக்கு இந்த நடிகர்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது, நடிகர்களோட பழகிறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக பழக்கம் இல்லை. அதை நான் சூரிக்கிட்ட கொடுத்துட்டேன். வந்து இந்த பசங்களை எப்படி செட் பண்ணணும், என்னவா இது பண்ணணும், அது வந்து எந்தெந்த நடிகர்கள்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து சூரி அதை பார்த்துக்கிட்டாரு. அவங்க என்னை செட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் செட்டில் அவங்கள வேலை வாங்கிட்டேன். அது வரைக்கும் நன்றி, சூரிக்கு ரொம்ப நன்றி. காஸ்டியூம் டிசைனர் வர்ஷினி, அவங்க இந்த படம் பார்க்கும்போது இந்த இதில் இந்த பீரியடில் இருக்குது அப்படின்னாக்கா அது காஸ்டியூம் டிசைனர் வர்ஷினிக்கு ரொம்ப இது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸும் அவங்க வேலையை அவங்க சிறப்பாக பார்த்துருக்காங்க, நான் நம்புகிறேன். நடிகர்கள் வந்து ஒருத்தராக நான் சொல்ல முடியல. ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா நடிகர்களுமே எனக்கு ரொம்ப நெருக்கமான நடிகர்கள். ஏன்னா என்னென்னா நம்ம டார்ச்சர் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து டார்ச்சர் மீன்ஸ் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த படத்தை நம்ம முடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அவ்வளோ எனக்கு ஒத்துழைச்சாங்க. ஸோ அந்த நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விக்ரம் பிரபு சார் வந்து எனக்கு ரொம்ப அவர் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். என்னென்னா முதல் படம் டைரக்டர். ஸோ விக்ரம் பிரபு சார் வந்து எனக்கு முன்ன சொன்ன மாதிரி தான், எனக்கு நடிகர்களோட நான் கொஞ்சம் பழகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர் என்னை கம்ஃபர்ட் பண்ணார். ஸோ அந்த வகையில் அவர் பயங்கரமாக இது பண்ணார். அப்புறம் இந்த கேரக்டர், இந்த கதிரவன்ற இந்த கேரக்டரை வந்து அவர் வந்து சார் ஒன்றுமே இல்லை, உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துருங்க போதும்.
அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு. என்ன ஒரு மெச்சூர்டாக இருக்கணும் அந்த படத்தில், ஒரு மெச்சூர்டான ஒரு ஆக்டர், ஒரு ஏட்டு. ஸோ வந்து அதை நீங்கள் சரியாக பண்ணிவிடுங்க. அவர் அது வந்து அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டார், அதுக்காக வெயிட்டு போட்டார், அதை சரியாக அவர் பண்ணிட்டார். அதுக்கு நன்றி சார். அக்ஷய் வந்து தமிழ் சொன்ன மாதிரி தான் நினச்சிருந்தா ஒரு நல்ல வேற ஒரு இதுக்குள்ளே போயிருக்கலாம். பட் ஆனால் அந்த கதைக்குள்ளே வந்தது லலித் சார் பண்ண இது. லலித் சாருக்கு உண்மையிலேயே கதை நாலேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அவர் இதை நம்பினார். அக்ஷய் நான் காட்டும்போது இப்படி தான் வரும்போது கொஞ்சம் உடம்புலாம் போட்டு ஒரு மாதிரி இதுவாக பில்டப்பாக வந்தாப்புல, எல்லாம் வேண்டாம், போய் உடம்ப இது பண்ணு, நார்மலாக வா, ஊரில் இருக்க பசங்களாம் பாரு, எல்லா ஏரியா பசங்களை கொஞ்சம் பேரை பாரு அப்படின்னு. அதுக்கு சூரி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார், உடம்ப குறைச்சாரு, வந்தார், தாடி மீசை விட்டோம், நல்லா இருந்தது. ஸோ இது பண்ணோம். அனீஷ்மாவை மலையாளத்தில் படம் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே பார்த்தோம். எனக்கு முகமாக பார்க்கும்போதே எனக்கு வந்து ஒரு இன்னசென்ட் தேவைப்பட்டது. அனீஷ்மாவை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ஒரு நாள் சார்கிட்ட கேட்டேன், காமிச்சேன், சார் இந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கணும். சார் கரெக்டாக சொன்னார் வயசு. சார் மட்டும், சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? இல்லை தெரியுதுடா அப்படின்னாரு. ஆனால் மற்ற யாருமே அனீஷ்மாவுடைய அந்த இது சொல்ல முடியாது. ஸோ அனீஷ்மாவுக்கு ரொம்ப நன்றி. அனந்தா வந்து நம்ம ஆடிஷனில் செலக்ட் பண்ணோம். ஆடிஷன் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கான ஆடிஷன் வச்சோம், செலக்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ நான் எப்போதும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, என்னவா இருக்குன்னா ஒரு போலீஸ். எனக்கு அந்த அனந்தா பிடிச்சிருந்துச்சி. நான் தமிழ்கிட்ட அனுப்பிச்சேன். ஏன்னா தமிழ் தான் அந்த கேரக்டரை பார்த்துருக்காரு. ஸோ தமிழ்கிட்ட அனுப்பிச்சேன். ஓகே, அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஓகேங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு. அதனால் அந்த வகையில் தமிழுக்கு ஒரு நன்றி. அப்புறம் வெற்றி சாரை சொல்லணும். என்னென்னா இது வந்து வெற்றி சாருக்கு வந்து என்னென்னா, நாங்கள் வந்து நான் வீட்டில் இருந்ததோட நான் ஆல்ரெடி ஒரு பேட்டில் சொல்லியிருக்கேன், வீட்டில் இருந்ததோட வெற்றி சார் கூட இருந்தது தான் ஜாஸ்தி. ஏன்னா 24/7 வேலை, எப்போதும் நாங்கள் அவர் கூடவே இருப்போம், அவர் கூட தான் இது பண்ணுவோம். ஸோ அப்போ என்னவா இருக்குன்னா, எங்களுக்கு வேறு எதுக்குமான டைமே இல்லை. வெளியே சுற்றுறதோ நான் இது பண்ணுறதோ எந்த டைமும் இல்லை. அந்த ஆஃபீஸுன்றது வந்து ஒரு வீடு மாதிரி, நினச்சா படிச்சுக்கிட்டு இருக்கலாம், எழுதலாம், என்ன ஒன்றாலும் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே பண்ணலாம். அங்கே தான் நான் உட்காந்து என்னுடைய 2 கதைகளையும் எழுதியிருக்கேன். ஸோ அந்த ஸ்பேஸு முதல்ல நான் பார்த்த ஒரு பெரிய பில்டிங் அதுதான். அதுக்கு முன்னாடி இருக்க அவ்வளோ பெரிய பில்டிங்கை நான் பார்த்ததில்லை மீன்ஸ்னால் அந்த உள்ளே போய் பழகில்லை. ஸோ அப்படியான ஒரு இடமா எனக்கு அந்த ஸ்பேஸை அவர் கொடுத்தாரு. நைட்டு 2 மணிக்கு நீங்கள் உட்காந்து எழுதுனாலும் எழுதலாம். ஸோ அந்த மாதிரியான ஸ்பேஸ் அது ரொம்ப புக்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல அப்படி எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. ஆனால் அங்கே போகிறதுக்கு எனக்கு வந்து ரஞ்சித் அண்ணன் தான் இது பண்ணார். ஏன்னா ரஞ்சித் அண்ணன் தான் சார் உங்ககிட்ட வர வேண்டியது. முதல்ல ரஞ்சித் அண்ணன் தான் கூப்பிட்டு கேட்டாங்க. ரஞ்சித் அண்ணன் என்ன அனுப்பிச்சார், சும்மா இருக்கேன் நீ ஃப்ரீயாக இருக்கா போய் பாடுறா ஒரு டேரக்டர்னாரு. அங்கேருந்து ஒருத்தர்கிட்ட போனோம், அங்கேருந்து அப்படியே உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணது. ஸோ அது வந்து என்னென்னா லேட்டாக தான் நம்ம படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான், சரியான படத்துக்குள்ளே அதை வந்திருக்கோம் அப்படின்னு. அக்கா ஆர்த்தி அக்கா வந்து எப்படின்னா எனக்கு ஒரு அக்கா தான். எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு 2 பசங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் அக்காவை பார்க்குறேன். ஏன்னா அவங்க எனக்கு பயங்கர சப்போர்ட். ஆர்த்தி அக்காவும் சரி, வந்தனா அக்காவும் சரி, எனக்கு பயங்கர சப்போர்ட்டு. ஏன்னா எப்போதும் பார்த்துக்கிட்டே அவங்க பார்த்து நான் வளர்ந்த பையன். ஏன்னா நான் ஒரு 15 வருஷமாக சார் கூட இருக்கேன். அப்போதுலேருந்து வரைக்கும் அவங்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் எல்லா ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அவங்க இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிக்கா. அப்புறம் இங்கே வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். எனக்கு வந்து தானு சார்கிட்ட நான் போய் கதை சொல்லியிருக்கேன். தானு சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஒரு நம்பிக்கையான இது. ஒரு சின்ன பசங்க கூட பார்க்க மாட்டார், அவர் உட்காந்து வச்சு பேச வச்சு அவர் அதை ரசிப்பார். சரி நீங்கள் பேசுங்க, நான் நல்லா ஒரு இது இருந்துச்சு. எனக்கு தானு சாருக்கு ரொம்ப நன்றி. ரஞ்சித் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு என்னுடைய காலேஜில் சீனியர் வந்து ஒரு காலேஜ் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்ல. அவருடைய வாய்ஸ் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வாய்ஸாக இருக்குது. சாரோட வாய்ஸ் ரொம்ப முக்கியமான வாய்ஸாக இருக்குது. இப்போ அங்கேருந்து நம்ம ஒன்று வரோம் அப்படின்னும் போது நமக்கு அது வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த படத்துக்குள்ளே ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நான் சரியாக செஞ்சுருக்கேன் நான் நம்புகிறேன். ஏன்னா வேறு கட்டாயம் நம்ம வந்து தவறான இதுக்குள்ளே போக மாட்டோம், போகவும் வாய்ப்பு இல்லை, நான் போக மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த எனக்காக சிறப்பாக ஒரு பார்வையை ஏற்படுத்தி கொடுத்தது இருக்குல்ல, ஒரு சமூகத்து மேலே இருக்க ஒரு பார்வையை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து நம்ம கூடுற பழகிற மனிதர்கள் தான். அதை வந்து நான் அதிகமாக இருந்தது வந்து வெற்றி சாருக்கு என்னவா சுற்று போட்டாலும் அந்த பார்வை மாறாது. அதனால் அவருடைய பார்வை ரொம்ப முக்கியமான பார்வை. அந்த பார்வையோடு நானும் இயங்குறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. மற்றபடி எங்கள் அம்மா வந்து சினிமாவில் ஏன்னா எங்கள் அம்மா வந்து சினிமா பற்றி எதுவுமே தெரியாது. யார்கிட்ட வேலை செய்கிற அப்படின்னா வெற்றிமாறன்னா தெரியாது. ஸோ எந்த நடிகர்களை பற்றி அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா அவங்க வந்து பட் ஆனால் மாதமான சம்பளம் கொடுத்துட்டோன்னா சந்தோஷம். ஸோ அது ஒரு பெரிய இது. எனக்கு வந்து எங்கள் அம்மா மேலே வந்து அவ்வளோ ஒரு இது. அவங்க சினிமாவில் நான் என்ன பண்ணுறேன்றது அவங்களுக்கு தெரியாதனாலும் ஏதோ ஒன்று பண்ணுறான், இவன் ஏதோ ஒன்று போகிறான் அப்படின்றது இருந்துச்சு. அந்த நம்பிக்கை
அது ரொம்ப முக்கியமானது. எங்கள் அப்பா இல்லை, பட் ஆனால் அந்த இடத்துல எங்கள் அம்மா வந்து அதை எனக்காக அதை நின்று பார்த்தது. ஸோ நான் போக வேண்டிய எல்லா விஷயத்துக்கும் எங்கள் அம்மா போய் நின்னது. ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியமாக அவங்க பெரிய சப்போர்ட்டாக எனக்கு இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. மற்றபடி மற்ற நண்பர்கள், காலேஜ் படித்த என்னுடைய காலேஜ் கூட படித்த நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரும் என்னென்ன நம்ம எப்போல்லாம் ஒரு காலகட்டங்களில் நமக்கு வந்து ஃபினான்ஷியலாக பிரச்சனை வரும். எல்லா நேரங்களும் நம்ம இதுவாக இருக்க முடியாது. மச்சான் அது கொஞ்சம் போட்டு வரும், அதை கொஞ்சம் போட்டு வராங்க, அதெல்லாம் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி அந்த இடத்த வந்து வெற்றி சாரை எனக்கு கொடுக்கல பெருசாக. சில நேரங்களில் இருக்கும், சில நேரங்களில் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் வந்து கொரோனா டைம்லேயும் வந்து அவ்வளோ ஒரு விஷயத்த எங்களுக்காக பண்ணார். அது வந்து மறக்கவே முடியாது. அதனால தான் நான் ஃபேமிலின்னு சொல்கிறேன். அவர் வந்து ரொம்ப கேர் பண்ணுவார், ரொம்ப 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 கேர் பண்ணுவார். என்ன பண்ணுறான்னு பார்ப்பார், வெளியவே போட விட அவன் என்ன பண்ணுறான்னு எல்லாத்தையும் விசாரிப்பார். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் மாதேஷ் கேமராமேன். மாதேஷ் வந்து எனக்கு காலேஜ் நானும் அவனும் ஒரே கிளாஸ்மேட்டு தான். நானும் மச்சான் மாமான்னுவோம். அவன் எனக்கு இந்த படத்தை கிடச்சது ரொம்ப விஷயம். ஏன்னா அவன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் நான் அது படம். இந்த படத்தை பண்ணும்போது எனக்கு சில இது இருக்கும், சிக்கல் இருக்கும், சொல்கிறதுலே சிக்கல் இருக்கும். நம்ம என்ன மாதிரியான நமக்கு மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, அந்த மைண்டில் விஷுவல் சொல்கிறது ஒரு சிக்கல் இருக்கும். பட் ஆனால் நான் ஒரு கூட்டுத்தனமாக அதை நம்புவேன். என்ன அவன் நம்பினா, மச்சான் நீ பண்ணுறான் நான் பார்த்துக்கிறேன்டான்னா, அதை வந்து சரியாக பண்ணியிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் அந்த படத்தை பார்க்கணும். சிறை வந்து ரொம்ப முக்கியமான, எனக்கு படம், எனக்கு ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப நெருக்கமான படம். ஒரு காம்பேக்டாக ஒரு இடத்துக்குள் ஒரு விஷயத்த படத்தில் சார் அப்பவுமே சொல்லுவார், படம் வந்து சின்னதாக பண்ணுங்கடான்னுவார். சின்னதாக யோசி, கரெக்டாக எழுதி எடுத்துகிட்டு போய் படம் பண்ணு, அதை ரொம்ப தெளிவாக சொல்லுவார். ஏன்னா எங்களுக்கு என்கிட்ட இருக்கிற எனக்கு கிடைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு கிடைக்கும் தயவு செஞ்சு நினைக்காத, அப்படி நடக்கவே நடக்காதுன்றதை வந்து சார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ரைட், ஓகே, நமக்கும் புரியும் வெற்றி சாருக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. பட் ஆனால் நமக்கு கிடைக்கிறதுல நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா இது நமக்கு சும்மாலாம் வந்து கிடைக்கல, ரொம்ப போராடி தான் இந்த இடத்துக்குள்ளே வந்து நம்ம இது பண்ணுறோம். ஸோ அது வந்து எனக்கு ஒரு லேபிள்ன்றது, வெற்றி சார் லேபிள்ன்றது எனக்கு ரொம்ப லேபிள் அந்த அஸ்டன்ட்ன்றது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதன் மூலிமா எனக்கு கிடைச்சது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் திரும்ப ஒரு நான் சொல்லிக்கிறேன், லலித் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தமிழுக்கு ரொம்ப நன்றி, வெற்றி சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பிரசன்ட் மீடியா ரெண்டு பேருக்கும் நன்றி. இங்கே உங்கள் ஷோ முடிச்சு நம்ம பேசுவோம். நன்றி. தேங்க்யூ. ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களை அன்போடு இப்பொழுது மேடைக்கு அழைக்கிறோம். செக். நன்றி சார். இது இனிய நாள். இது அரங்கம் நிகர் ஆற்றலார்களே, கலைச்சிற்பிகளே, திரைச்சிற்பிகளே, இணையதள நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சொல்லனா இன்பம் சூழ்ந்த சூழ்நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தம்பி வெற்றிமானுடைய வார்பட்டறையில் பயிற்சி பெற்ற இருபெரும் திலகங்கள், ஒன்று தமிழ், இன்னொன்று சுரேஷ். இருவரும் இணைந்த இந்த ஒரு சூழல் சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழுது போல் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த படம் மாபெரும் வெற்றியடையும். கண்டேன், கலிப்பெருவை கொண்டேன். என்னை சிறைப்பிடித்தது, இதய சிறைப்பிடித்தது. முதல் படம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அக்ஷயனுடைய பாத்திரமும் அது மெருகேற்றிய விதமும் என்னை சிறைப்பிடித்தது தான். கடுமையான ஒரு பயிற்சியாளராக, ஒரு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய தம்பி விக்ரம் பிரபுவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. எங்கள் குடும்பத்து பிள்ளை. அவர்கிட்ட நான் இதுவரையிலும் பேசலை, ஆனால் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டான். பிச்சிட்டான் பையன், பிரமாதமாக பண்ணியிருக்கிறான்னு ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசியிருப்பேன். ஆக காலத்தின் அருமைகதியில் நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். லலித்துக்கு இது ஒரு மகுடம், உண்மையிலேயே ஒரு மகுடம். நான் இந்த படத்துக்கு சிறை படம் பார்த்த பிறகு நான் இதுக்காக நான் பிஆர்ஓ வேலை பண்ணின்னு இருக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் சொல்லின்னு இருக்கிறேன். மிக சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்குது. ஒரு திரையுலகுக்கு மிகப்பெரிய வரவேற்பினை பெறும். ஊடக சகோதரர்களுக்கு ஒன்று சொல்வேன், இந்த படத்தை குண்டிலிட்ட விளக்காக ஏற்றி வையுங்கள், கோபுர கலசமாக ஒளிவீச செய்யுங்கள், அகவீரில் அகற்றி அறிவொளி வீசிட செய்ய கலங்கரை விளக்கமாய் நீங்கள் உங்களுடைய பணியை செய்யுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விரைப்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியாய் தெரிவித்ததற்கும் நன்றி. மீண்டும் நம்மளுடைய
ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல்கள். ஏன்னா படம் பார்த்து ஃபர்ஸ்ட் படத்தை பற்றி வந்து சொன்னது அவர் தான். அண்ட் ஸோ பியூட்டிஃபுல்லி டோல்டு. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து அழைக்க போகிற ஒருத்தர் தமிழ் சினிமாவில் ஸ்ட்ராங் கண்டென்ட்டுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த அமேசிங் ப்ரொடியூசர், முக்கியமான ஒருத்தர். 3BHK, கோப்ரா, மாவீரன் இந்த மாதிரி பல திரைப்படங்கள் நமக்கு கொடுத்த ப்ரொடியூசர் அருண் விஸ்வா சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். கோப்ரா 7 ஸ்க்ரீன் ப்ரொடியூஸ் பண்ண படம். நான் ஃபஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண படம் மாவீரன், செகண்ட் ப்ரொடியூஸ் பண்ண படம் 3BHK. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மேடை எதுவும். ஏன்னா இதே வருஷத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ராம் சார் படத்து கூட என் படம் நான் தயாரித்த படம் ரிலீஸ் ஆனதும் நான் வந்து ப்ரொடியூசர் ஆகணும்னு நினச்சதே கிடையாது. ஏதோ ஒரு இதில் சரியாக டைரக்டர் ஆக முடியாதனால எனக்கு இருந்த ஏதோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் தயாரிப்பாளராக இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னை நம்பி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து என்னை ரொம்ப மரியாதையாகவும் கண்ணியமாகவும், நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவன் தான். அது என்னை ஒரு நாள் கூட என்னை ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆளாக ட்ரீட் பண்ணாமல் ரொம்ப என்னை மரியாதையாகவும் ரொம்ப கண்ணியமாகவும் ட்ரீட் பண்ணேன் 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ லலித் சார் அவர்களுக்கு என்றைக்குமே என்னோடய மரியாதையும் இதுவும் இருக்கும். தேங்க்யூ சார். இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஏன்னா அக்ஷய் ஸ்டேஜில் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ வளர்ந்து இப்படி பேசுகிறாருன்னு பார்க்குறதுக்கு. அக்ஷய் ஃபஸ்ட்டு துக்ளக் தர்பார் படத்தில் வந்து ஒரு ஷார்ட் நடித்தார். YMCAல தான் எடுத்தாங்க. அது இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு 7-8 இயர்ஸ் பிஃபோர். அப்போ வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக அவர் நடிச்சிருந்தார். நான் ஓகே, அது ஒரு படம் இந்த மாதிரி சின்னதாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவாரா நடிப்பாரான்னு தெரில, அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஜேர்னி வந்து இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து அக்ஷய் டெபு ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள் அக்ஷய். வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. கங்க்ராட்ஸ். நான் இவ்வளோ இவங்களாம் இருக்கும்போது என்னை பேச கூப்பிடுவார் நான் எதிர்பார்க்கல. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போனாவே பேச மட்டும் கூப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவேன். இங்கே வந்தோடனே கேட்டார். இருந்தாலும் நான் சார் பேசணும், ஏன்னா சாருக்காகவும் நான் படம் பார்த்துட்டேன், அதனால் பேசணும் அப்படின்னு நினச்சி தான் மேடையில் இருந்தேன். ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் டைம் எடுத்து பேசிடுறேன். ஏன்னா மெயினாக வந்ததுக்கு காரணம் லலித் சார். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி பார்த்ததுலேருந்து எவ்ரிடே எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருக்கோம். அந்த படம் முடிச்சுட்டு டைரக்டர்ஸ் எல்லாமே போய் ஒரு டீ கடையில் நின்று ஒரு 2-3 மணி நேரம் ஒரு படத்தை பற்றி பேசணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு படத்தை பற்றி இவ்வளோ நாள் பேச முடியுதுன்றதே ஒரு பெரிய விஷயமா நான் இருக்குது. ஸோ முக்கியமாக லலித் சார், அவர் நீங்கள் பேசும்போது பார்த்துருப்பீங்க எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ பண்பாக, எவ்வளோ கிரவுண்டடாக, ஏதோ ரொம்ப கிரவுண்டடான ரொம்ப ஹம்பிளான பேக்ரவுண்ட்லேருந்து வரவர் தான். அவங்க அப்பா ஆல்ரெடி ஒரு பெரிய லெவலில் அங்கே இது இருந்தாலும் அவரோட சொந்த முயற்சியில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, அவர் 10th மேலே படிக்கலன்னு நினைக்கிறேன் சார் வந்து. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னு. அவர் சென்னையில் வந்தப்போ இங்கே நிறைய ஏரியாவில் போய் பால் போட்டிருக்காரு நிறையா வீடுங்களுக்கு. அப்புறம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட சொந்த முயற்சியில், அப்பாவை நம்பி ஃபேமிலி நம்பி வராமல் அவர் சொந்த முயற்சியில் வளர்ந்து இப்போ ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக இப்படி வந்திருக்காரு. அதுவும் தமிழில் மிகப்பெரிய படங்களாக மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கிற விஜய் சார் கூட பேக் டு பேக் 2 படங்கள் பண்ணி இவ்வளோ பெரிய இடத்துல வந்திருக்காருன்னா அவரோட ஹம்பிள் ஒரு கிரவுண்டடான இடத்துல வந்து அவரோட முயற்சியால் வந்திருக்கிறது தான் அது. அவர் எவ்வளோக்கு எவ்வளோ ஹம்பிள் சாஃப்டாக இருக்காரோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டபனான, ரொம்ப அடமெண்ட்டான, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபாதர் மட்டும் இல்லை, ஒரு ப்ரொடியூசர் தான். ஒரு பைசாவையும் அப்படியே பேப்பரில் எடுத்து நோட் பண்ணிப்பார். ஓகே, இப்படி தான் பேசியிருக்கோம், இதுதான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நோட் பண்ணிப்பார். அவர் எடுக்கிற டிசிஷன் வந்து ஒரு படத்தில் ஒரு இன்வால்வ் ஆகுறாரு, அவர் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி இறங்குறாருனாவே கண்டிப்பாக அந்த படத்தை ப்ராப்பராக அவரால் எடுத்து கரெக்டாக முடித்து டெலிவரி பண்ணிட முடியும் அப்படின்னா தான் அந்த படத்துக்குள்ள அவர் இறங்குவார். இல்லாட்டி கண்டிப்பாக அந்த படத்தை அவர் தொடவே மாட்டார். ஸோ இந்த படம் அவர் எடுத்து பண்ணுறாருன்னும் போதே அவர் வெறும் பையனுக்காக மட்டும் பண்ணல, அவர் கண்டிப்பாக இது வியாபாரமாகவும் பிஸ்னஸாகவும் இதை எல்லா விதத்துலையும் கரெக்டாக இருந்தால் தான் சொல்லுவார் எனக்கு தெரியும். அந்த விதத்தில் இந்த படம் ஆல்ரெடி மிகப்பெரிய சக்ஸஸ். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு சேட்டலைட் டிஜிட்டல் முடிகிறது எவ்வளோ ஒரு சிரமமான விஷயம்னு இங்கே இருக்கிற எல்லா தயாரிப்பாளருக்கும் தெரியும். அந்த விதத்தில் வாழ்த்துக்கள் சார், மொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். இப்படி ஒரு நல்ல ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணி இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங் ரிலீஸுக்கு போகிறதுன்றது. அப்புறம் படம் இந்த வருஷத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு என்னை ஒரு படம் சொல்ல சொன்னால் கண்டிப்பாக நான் சிறை தான் சொல்லுவேன். அது வந்து
லலித் சார் படம் அக்ஷய் நடிச்சிருக்கான்றதுக்காக கண்டிப்பாக கிடையாது. இந்த வருஷத்தோட 100% கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம் தி பெஸ்ட் டெபு வந்து சுரேஷ் ராஜ்குமாரி அவர்களோட தான். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோம், அதை வச்சு ஒரு ஆடியன்ஸாக இருந்து நான் சொல்கிறேன், ஒரு சினிமாவில் இருக்கிறவங்களாம் சொல்ல. ஏன்னா ஒரு ஒரு ஆடியன்ஸாக போய் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு 3-4 விதமாக போய் பார்க்கணுன்னு இருப்பாங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் எவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குது, இதெல்லாம் வேணாம், எனக்கு என்ன இந்த படத்துலேருந்து கருத்து சொல்ல போகிறாங்க, இந்த படத்துலேருந்து எனக்கு டேக்அவே என்ன, இந்த படம் என்ன அரசியல் பேசுது அப்படின்றதுக்காக ஒரு செக்டார் பார்க்குறாங்கன்னா, இது 100% ஒரு சரியான அரசியல் பேசுகிற ஒரு உங்களை பொலிட்டிக்கலாக இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிற ஒரு முக்கியமான டாபிக் எடுத்து ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக பேசுகிற ஒரு படமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் ரொம்ப பிடிக்கும். சில பேர் வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் வந்து எனக்கு என்ன கருத்து சொல்கிறாங்க அதெல்லாம் முக்கியமாக இல்லைப்பா, தேட்டரில் போனால் கிரிப்பிங்காக இருக்குமா, டைம் எனக்கு வந்து பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்குமா அப்படின்னா, அந்த விதத்துலையும் இந்த படம் வந்து உங்களை கண்டிப்பாக திருப்திப்படுத்தும். ஏன்னா அவ்வளோ ஒரு செகண்ட் கூட உங்களை வந்து எந்த இடத்துலையும் டீவியேட் பண்ண விடாமல், டிஸ்ட்ராக்ட் பண்ண விடாமல் அந்த ஃபுல் ரன் டைமும் கிரிப்பிங்காக ஒரு என்டர்டெய்னிங்காக வச்சுருந்தது இந்த படம். அந்த விதத்துலையும் அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு சில ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எனக்கு என்ன படம்லாம் வேணாம், என்ன டியூரேஷன், இப்போ இந்த சென்சார்லேயே வந்துடுது டியூரேஷன் எவ்வளோன்னா அதுக்காக மட்டுமே நான் போய் படம் பார்க்கணும்னா, ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப ஒரு ஷார்ட் ரன் டைமில் இவ்வளோ எல்லா அம்சத்தோடையும் சேர்ந்து கொடுக்குற ஒரு படமாகவும் சரியாக இருக்கும். ஸோ எல்லா விதத்துலேயும் ஒரு படம் கரெக்டாக அமைகிறதுன்றது ரொம்ப ரேர். ஸோ அந்த விதத்தில் இது 3 விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக சிறையை வந்து அமைஞ்சிருக்கு. பர்டிகுலராக சுரேஷ் பிரதர் அவங்க பற்றி சொல்லணும். எனக்கு அவர் பரிச்சயமே கிடையாது, படம் பார்த்துட்டு அப்புறம் தான் நான் அவரை பேசுகிறேன். இந்த படம் பார்க்குற யாருமே இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டரோட படம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரோல் ஓவர் த கிராஃப்ட், எக்ஸ்ட்ரானரி கேஸ்டிங். நான் விக்ரம் பிரபு சார் அக்ஷய் அவங்கள மட்டும் சொல்ல, அதில் நடிச்சிருக்கிற அந்த ஃபீமேல் கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கிற அவங்க 2 பேர் 3 பேராக இருக்கட்டும், அவங்களோட அக்காவாக ரோல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அப்புறம் அந்த கூட வர போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கும், அவங்க மட்டும் இல்லாமல் சின்ன ரோல். அதில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒருத்தர் வருவார், அவர் ஒரு சீனாக வருவார், அவரோட முகங்கள்லேருந்து. அப்புறம் ஜெயிலில் வந்து ஒருத்தர் சோப்பு எடுத்து கொடுப்பாரு, அவரோடலேருந்து. இந்த மாதிரி ஒரு கேஸ்டிங்கும் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அதில் நடித்தவங்க எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இந்த படம் வந்து வெரி ஃபஸ்ட்டு சீன் உங்களை வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணிடும். நம்ம ரொம்ப போய் உட்காந்து ஓகேப்பா ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்னு உட்காந்து உங்களை ஃபஸ்ட்டு சீனில் கட்டி போட்டாங்க. அது ஸ்டண்ட் வந்து பிசி ஸ்டண்ட்ஸ்ன்னு போட்டிருந்தா, ஒரு பேர் தெரில, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒர்க். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டண்ட்லேயே வந்து நம்மளை அப்படியே அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிட்டாரு. ஸோ அவருக்கும் என்டையர் டீம், தமிழ் பிரதர், சுரேஷ் சார், அவர் வெற்றி சார்ட்டேருந்து வராங்கன்னும் போது கண்டிப்பாக இது பொலிட்டிக்கலி கரெக்டான ஃபிலிமாக இருக்கும்னு நிச்சயமாக தெரியும், அதில் டவுட்டே கிடையாது. எனக்கு ஒரே அந்த ஒரு இதான் ஓகே, வெற்றி சார் டீம்லேருந்து ஒருத்தவங்க வந்து படம் பண்ணுறாங்க, எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட மட்டும்தான் போய் பார்த்தோம். பட் எல்லா விதத்துலையும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் அதை என்கேஜ் பண்ணுற படமாக இருந்தது. ஏன் நான் பொலிட்டிக்கல் கரெக்ட் ஃபிலிம் அப்படிலாம் சொல்கிறேன்னா, ஒரு 75 இயர்ஸ் இவ்வளோ வருஷமாக தமிழ் சினிமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, இதில் எவ்வளோ படத்தில் வந்து ப்ரொட்டாகனிஸ்டோ இல்லை கதையோட மையப்பாத்திரமா இருக்கிறவங்க வந்து ஒரு இஸ்லாமிய பேரோட கடைசியாக எந்த படம் பார்த்தோன்னே எனக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமில் மாநாடு தான் ஞாபகம் இருக்குது. நம்ம அதுவே ரொம்ப ரேர். அவர் ஒரு முஸ்லீம் கேரக்டரை ஒரு மையப்பகுதியில் இருக்கிற ஒரு கேரக்டர் பேராக வைக்கிறதே ஒரு பெரிய இதுவாக இருக்கிற பட்சத்தில், வெறும் பேராக மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேஸ் பண்ணுற விஷயத்த ப்ரீச்சியாக சொல்லாமல் ரொம்ப கிரிப்பிங்காக ஒரு ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக சொன்ன இந்த படத்துக்கு தேங்க்ஸ் சுரேஷ் ஃபார் இந்த படம் கொடுத்ததுக்கு. ஒரு ஆடியன்ஸாக ரொம்ப நன்றி. லலித் சார், தானு சார் சொன்னார் இந்த படம் வந்து உங்களோட ஒரு இதில் மகுடமாக இருக்குன்னு. நீங்கள் எவ்வளோ பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டீங்க, பட் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நம்மளோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக சிறை வந்து என்றைக்குமே உங்களை ஒரு பெருமைப்படுத்துகிற படமாக இருக்கும். அதனால் இது பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ண இது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் எனக்கு நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் பெஸ்ட் ஆடியன்ஸ்னால் தமிழ் ஆடியன்ஸ்னு வெற்றி சார் சொல்லுவார் நிறையா. இதில் அதுதான் உண்மை. கண்டிப்பாக இந்த படம் ஆடியன்ஸ் வந்து கொண்டாடுவாங்க. அண்ட் என்றைக்குமே உங்களுக்கு ஒரு இது பேர் கொடுக்குற படமாக இருக்கும் சார். அப்புறம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் போது ஒர்க் பண்ணும்போது நான் நினச்சிட்டே இருப்பேன், ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னு. இப்போ ப்ரொடியூசர் ஆகிட்ட அப்புறம் ரொம்ப இப்போ புரியுது சார் ஏன் ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க என்னென்னு. ஏன்னா ஒரு ப்ரொடியூசராக இங்கே நீங்கள் ஒரு ஜெயிக்கணும், ஒரு பேர் எடுக்கணும்னா, ஒரு நடிகர்னா ஒரு வெற்றி கொடுத்து ஒரு நல்ல படம் நடித்து பேர் எடுத்துடலாம். ஒரு இயக்குனர்னா ஒரு நல்ல படம் எடுத்து வெற்றி படம் கொடுத்து பேர் எடுத்துடலாம். இங்கே நீங்கள் ப்ரொடியூசர்னா எவ்வளோ வருஷம் இங்கே சர்வைவ் ஆகுறீங்க, எத்தனை வருஷம் இங்கே ஒரு படம் கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குன்றதை வச்சு மட்டுமே இருக்கிற மாதிரி அப்படி ஒரு நிலைமையில் இங்கே எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒருத்தவங்க ஒரு 2-3 பேர் தான் கண்ணிலே தெரியுறாங்க. ஒன்று தானு சார்,
ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இங்கே சர்வை பண்ணுற ஒரு கேமில் இருக்காருன்னா ஆச்சரியமாக இருக்குது. படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எப்படி ஒருத்தர் இங்கே இந்த இதுக்கு நடுவில் ஒரு 40 வருஷம் சர்வை பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு. அதே மாதிரி சத்யஜோதி தியாகராஜன் சார், இந்த மாதிரிலாம் நம்ம இங்கே சர்வை பண்ணி ஆகணும்னா லலித் சார் மாதிரி அந்த நிறைய குவாலிட்டிஸ் ரொம்ப முக்கியன்றதையும் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் விக்ரம் பிரபு சார் வெரி வெரி ஹாப்பி. எங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய சிவாஜி சார் ஃபேன். சில பேரோட சக்ஸஸ் தான் வந்து ரொம்ப எல்லாமே ஃபேமிலியாக ஒரு பர்சனலாக எடுத்துப்போம். இந்த படம் பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதேமாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேரும் இந்த படத்தை வந்து ஓன் பண்ணுவாங்க நம்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் படங்களில் சிறை எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். தமிழ், சுரேஷ் அண்ட் என்டையர் டீம், ஜஸ்டின் பிரபாகரன் பிரதர், மாதேஷ், எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க, இதுல இருந்தே நமக்கு கியூரியாசிட்டி அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ எஸ், தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் ஷேரிங் சச் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். அண்ட் அடுத்ததாக நம்ம வந்து அழைக்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர். பட் பிஃபோர் தட் 7 Screen Studios presents சிறை ப்ரீ-ரிலீஸ் ஈவெண்ட், பப்ளிசிட்டி அண்ட் ஈவெண்ட் பார்ட்னர் பை ரைஸ் அண்ட் ரோர். தேங்க்யூ வெரி மச். அண்ட் அடுத்தது சினிமாவில் மேக்கிங்கும் விஷனும் ரெண்டுலேயுமே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து கூப்பிட போகிறோம். லெட்ஸ் வெல்கம் ஃபிலிம் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் சுரேஷ் காமாட்சி சார் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். பேலன்ஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஐ திங்க் வி ஆல்சோ ஹேவ் டு சே இஸ் an amazing actor. Let's welcome T. Shiva sir from Mama Creations onto the stage please. வணக்கம். சிறை படம் பார்த்தோன்னே வெளியே வந்து டைரக்டரை பார்த்து கை கொடுத்து நீ யாரோட அசிஸ்டன்ட் தான் கேட்டேன். ஃபஸ்ட்டு வெற்றி சார் அசிஸ்டன்ட்னு சொன்னார். நிச்சயமாக வெற்றிமாறன் ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைரக்டர் நீங்கள் சினிமாவை கொடுத்துருக்கீங்க சார். ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் வந்து முழுக்க ஒரு டைரக்டர்ஸ் ஃபிலிம், அவுட் அண்ட் அவுட் டைரக்டர்ஸ் ஃபிலிம். அந்த மாதிரி வந்து ஒரு பர்ஃபெக்ஷன். அது எப்படி சொல்கிறதுனா, அது நட்சத்திர தேர்வுகள், அவங்ககிட்ட வேலை வாங்கின விதம், ஒரு ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயும் எனக்கு டைரக்டர் முகம் தான் தெரிஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி வந்து அக்ஷய் வந்து இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நிச்சயமாக அது சுரேஷ் இல்லாமல் நடக்கலைன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு புதுமுகத்தை, பெரிய அனுபவம் இல்லாத ஒருத்தரை கொண்டாந்து இவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு இன்றைக்கி வந்து அக்ஷய்ன்ற ஒரு அற்புதமான நடிகரை கொண்டாந்து தமிழ் சினிமாவில் கொடுத்துருக்காரு. ஆல் தி பெஸ்ட் அக்ஷய். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப பெருசாக வருவீங்க. இதுக்கப்புறம் கூட நிறையா நல்ல இது மாதிரி மென்மையான காதல் படங்களை பண்ணுங்கள். உடனே ஜிம்முக்கு போய்ட்டு ஆக்ஷன் படம் ஆரம்பிச்சிடாதீங்க. அந்த அற்புதம் வாழ்த்துக்கள். சுரேஷ் கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அற்புதமான இடத்த பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் இன்னும் நிறையா பெருசாக வளரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். அதில் முக்கியமான பங்கு தமிழ் சாருக்கு இருக்குது. அவருடைய கதை, அவர் கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் என்ன இருந்தாலும் அதெல்லாம் வந்து 2 பேத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த படத்தை ரொம்ப அழகாக கொண்டு வந்து நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுக்கிற மரியாதை தான் வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கு. இந்த இடத்துல நமக்கு தெரியுது. விக்ரம் பிரபு அவருடைய கம்பீரம் மறக்கவே முடியல. இதுவரைக்கும் எந்த படத்துலையும் விக்ரம் பிரபு பார்க்கும்போது இந்த பிரபு சார் மனசில் வந்ததே இல்லை. இந்த படத்தில் எங்கேயோ பிரபு சார் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அந்த ஒரு கம்பீரம் இருந்துச்சு அவர்கிட்ட. ரொம்ப அழகான படம். ஜஸ்டின் பிரபாகர் ரீரெக்கார்டிங் சான்ஸே இல்லை, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தீங்க. மாதேஷோட ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எல்லாமே இயல்பாக, அதாவது நான் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் சினிமாலாம் மறந்துட்டு அப்படியே அந்த 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 அதையே அந்த அவங்களோட போயிட்டு நாமளும் அவங்களோடய சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சினிமா அனுபவம் கொடுத்தீங்க அந்த படத்தில். அதில் ப்ரொடியூசர் லலித் வந்து என்னுடைய மிகப்பெரிய மரியாதைக்குரிய நண்பர். ஏன்னா சினிமா வந்து ஒரு நல்ல பேஷனேட்டாக ஸ்ட்ரிக்டாக பண்ணுற ப்ரொடியூசர். நாங்களாம் ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசரே கிடையாது. ஆனால் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர். அது ரொம்ப நல்லது கூட. உங்கள்கிட்ட தான் நிறைய கற்றுட்ருக்கோம் நாங்கள் இப்போது. லலித் சாருக்கும் அவருடைய என்டையர் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தமிழ் சினிமாவின் வரலாற்றில் சிறந்த படங்களை பட்டியலிடும் பொழுது நிச்சயமாக அது வந்து சிறை அந்த இடத்தை நிச்சயமாக பிடிக்கும். அந்த படத்தில் நடித்த மற்ற அந்த ஹீரோயின், அந்த பொண்ணு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த மாதிரி அந்த குழந்தை முகம் ரொம்ப அழகாக அந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓவரால் மொத்த எல்லாத்துக்குமே இந்த டீமில் பர்ஃபார்ம் பண்ண அவ்வளோ பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சிறை ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும். நம்முடைய மீடியா நண்பர்கள் அத்தனை பேரும் இதுக்கு ஒத்துழைக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சார்.